ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிலே நம்ம வந்து காய்கறி தட்டை வச்சுருக்கோம். எப்படி அமைச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்காங்க. இங்கே பெரிய கத்திரிக்காய்க்கு வீட்டு கீழே ஃபுல்லாகவே தக்காளி தான் போட்டிருக்கோம். இப்போ தான் எல்லாம் முளைச்சி வந்திருக்காங்க. இதெல்லாம் பெரிய பெரிய செடியாக இருக்கிறதெல்லாம் நெல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கத்திரிக்காய் கன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு 50-60 கன்றுக்கிட்ட எனக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்கள் தாரோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீரை போட்டிருக்கோம். கீரை போட்டிருக்கோம் வந்து கீரை தான் போட்டிருக்கோம். இங்கே இந்த கீரை பேருன்னு பார்த்தீங்கன்னா தண்டங்கீரைனாங்க. இது தண்டங்கீரை. இங்கே போனீங்க இது பார்த்தீங்கன்னா சிறுகீரை. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வாங்கி ஒரு 10 ரூபா கிட்ட செலவாயிடுச்சு. இங்கே வெண்டைக்காய் போட்டிருக்கானுங்க. இதில் 4-5 செடி தான் இருக்குது. மீதியெல்லாம் ஆடு கடிச்சிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 வெங்காயம் செடி தான் இருக்கும். இதுக்குள்ளே ஒன்று அதிலெல்லாம் 4-5 நிற்குது. முடுக்கலாம் நிற்கும். தக்காளி செடி மட்டும் எப்படி தவறி முளைஞ்சி இருக்காங்க. எப்படி நாளாக வளர்த்து வச்சுக்கிண்டு மீதி ஊட்டி வச்சுக்கலாம். அப்படி இங்கே சைடு இருந்தானா சீனரிக்காய். இந்த 2 சைடு தான் இருக்குது நம்மகிட்ட. இதான் வந்து இங்கெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் அந்த ஆடு கடிச்சிட்டு அந்தாலும் சரி மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு. இது வந்து வாழை மரம். ஆடு ரொம்ப கடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, ரொம்ப ஆடு கடிச்சிட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா மிளகா தான் இருக்குதுங்க. இந்த மிளகா பார்த்தீங்கன்னா இதுவும் ஆடு கடிச்சிட்டு. இதில் வாழை மரம் மட்டும் தான் டக்கு டக்குன்னு முளைச்சி. என்னதான் ஆடு கடிச்சா டக்கு டக்குன்னு வந்துடுது.